அன்பான ஜோதிட அபிமார்களே, சகுன சாஸ்திரம் என்பது அந்த காலத்திலிருந்தே பழங்கால முதலே நமக்கு உணர்த்தி வரும். அதாவது பெரிய கவியரசர் கூட சொல்வார், நேற்றும் இன்றும் கொம்பு சுற்றி காற்றடிக்குதே, மலையாள மின்னல் ஈழ மின்னல் சூழ மின்னுதே, எனவே குற்றாலத்தில் மழை பெய்யும் என்று சொல்வார். அதேபோல் வீட்டில் வளர்க்கும் பூனை, நாய், குதிரை இவை போன்ற செல்ல பிராணிகள் எவ்வாறெல்லாம் நமக்கு சகுன சாஸ்திரத்தின்படி நல்லவை கெடுதலை சொல்லும் என்பதை பார்ப்போம். பொதுவாக பூனை ஏதாவது வாயில் கவி கொண்டு வந்தால் அது நல்ல சகுனம், வீட்டிற்கு ஏதோ நல்ல காரியம் நடக்கப் போகிறது என்று பெறும். அதுபோல் காளி பூனை மூப்பம் பிடித்தால் கூட அது கெட்ட சகுனம்தான், ஏதோ கெடுதல் வரப்போகுது. அதை கருத்த பூனை சனிக்கிழமை நான் வெளியே செல்ல போது எதிரே வந்தால் கூட அது கெட்ட சகுனம். அதேபோல் வெள்ளை பூனை நாம் அதாவது உடல் நலமிற்று மருத்துவமனைக்கு செல்லும்போது வெள்ளைப்பனை வந்தால் அது நோயினுடைய வேகம் அதிகமாகும் என்று உணர்த்துவது தான். அதுபோல் பூனைகள் வீட்டில் நல்ல வாஸ்து பலமுள்ள இடங்கள் தான் அது குட்டி போடும். அது 4க்கு மேல் போட்ட குட்டிகள் போட்டு ஈன்றால் கூட நமக்கு இன்னொரு வீடு வரப்போவதுன்னு அறிகுறி தான் தர 4 குட்டி போடுவது. பூனையை வீட்டில் வளர்ப்பவர்கள் இதை அதேபோல் நாம் ஒரு வீட்டிற்குள் உள்ளே போகும்பொழுது அங்கு உள்ள பூனை வெளியே போனால் கூட நமக்கு அது நல்ல சகுனம், ஏதோ நல்லது நடக்க போகிறது என்று. அதுபோக பூனை தொடர்ந்து காதை சுத்தம் பார்த்தாலே அந்த பிராண்டி கொண்டு இருந்தால் கூட விருந்தினர் வரப்போகிறவர்கள் என்று அர்த்தம். காதை கையால் துடைத்தால் கூட விருந்தினர் வரப்போவதுன்னு அறிவு தான் பூனை இது. ஆகவே பூனையினுடைய இன்னும் பல செய்திகளை சொல்கிறேன். நன்றி, வணக்கம். அன்பர்களே, நான் படுத்து தூங்கும் பொழுது பொத்தென்று தலையிலோ வயிறு பாகத்திலே பூனை விழுந்தால் வீட்டில் அபசகுனம் நடக்கப் போவதுன்னு அறிகுறி. அதேபோல் நீங்கள் பூனை மரணமடைந்தால் கூட இந்த மூட்டை முற்றிலுமாக உப்பு தண்ணியால் சுத்தம் செய்த பிறகுதான் அதை உபயோகத்தில் நடத்த வேண்டும். அதே மாதிரி நம்மளுடைய சமையல் கூடத்தில் அது இறந்து கிடந்தால் சமையல் கூடத்தில் நன்றாக சுத்தம் செய்த பிறகுதான் அங்குள்ள உணவு தானியத்தை எல்லாத்தையும் அகற்றிவிட்டு உப்பு தண்ணால் சுத்தம் செய்து விட்டு தான் அந்த கிச்சன் அடுக்கலையை உபயோகிக்க வேண்டும். இதெல்லாம் பண்டைய காலத்தில் சாஸ்திர விதி. முயன்று பாருங்கள். நன்றி, வணக்கம்.